பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஜூன் மாதத்தின் முதலாம் நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் இன்று தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த எங்க நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே, இந்த ஜூன் மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6ஆம் மாதத்திலும் காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. இன்றும் நீங்க அப்பா ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி. இன்றும் ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறீர். அதையும் நாங்கள் பரிசுத்தமாய் மாறி அதன்படி நடந்து அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. இதோ அடியனை உம் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். பார்க்கிற அனைவருக்கும் இந்த வார்த்தை ஒரு பிரோஜனமாய் இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் நீர் மாத்திரமே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஆமென். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் என்று. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே என்பது, சீயோன் என்பதே தேவனுடைய மனவாட்டியாய் இருக்கிற சபையை தான் குறிப்பிடுகிறது. வாசிப்போம். மீகா 4:2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜாதிகள் புறப்பட்டு எங்க போவாங்களாம்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராய் போகிறார்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அங்க அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அப்போ அவருடைய வழிகளை அவர் நமக்கு போதிச்சே தான் இருக்காரு. ஆனா அந்த வழிகள்ல நாம் நடக்கிறோமா என்பதை இந்த நாளில் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் சீயோன் குமாரத்தியே அப்படின்ற அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் பெற வேண்டுமானால் அந்த சபைக்குள்ளாக நாம் ஒரு அங்கத்தினராகவும் இருக்க வேண்டும். அந்த சபை மூலமாய் நமக்கு போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அப்படியே பின்பற்றுகிறோமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காக தான் பேசுகிறார். சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று. ஹல்லேலூயா. அந்த சீயோனில் இருந்து அந்த வேதத்தின் வசனங்கள் வெளிப்படும் பொழுது அதன்படி செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தான் தேவன் சொல்லுகிறார் என்று, சீயோன் குமாரத்தியே என்று. ஹல்லேலூயா. இந்த சீயோன் குமாரத்தி ஒரு தகப்பனுக்கு எப்படி மகளானவள் அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு புத்திர சுவிகாரத்துடன் இருக்கிறாளோ, அதே போலவே தேவனிடத்தில் நாமும் சீயோனுடைய குமாரத்தியாய் மாற இன்று தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. மீகா 4:6-7 படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியுமாக வைப்பேன். அவர்களில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். கர்த்தரே சீயோன் பர்வதத்தில் இது முதல் ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தி ஆவதற்கு தேவன் எங்கு ராஜாவாய் இருக்கிறாரோ சீயோனை மனவாட்டியாய் மாற்றி அதனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை தான் சீயோன் குமாரத்தி என்பதை ஆணித்தரமா இந்த இடத்துல தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நொண்டி ஆனவளையும் தள்ளிவிடப்பட்டவளையும் போட்டிருக்கு. அப்பனா
நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு தவறுகள் இருக்கலாம். அதை எல்லாம் நாம் என்ன யோசிப்போம், என்னால இதை செய்ய முடியலையே, நான் இப்படி ஒரு ஊனத்துல இருக்கிறேனே, இந்த விஷயத்துல என்னால செய்ய முடியலையே, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா இந்த விஷயத்துல என்னால பண்ண முடியலையேன்ற ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஊனத்தை போல நாம பல முறை நொண்டியானவளை போலவும் தள்ளுண்டு போனவர்களை போலவும் நாம அடங்கி 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 இதை என்னால செய்ய முடியுமா, இதை என்னால செய்ய முடியலையே, தேவனே எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம திரும்ப 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 அவரிடத்தில் போய் கேட்கிறோமே தவிர, ஆனா நமக்கு தகப்பனா இருக்கிறவர் ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாவின் புத்திரியாய் இருக்கிற நீங்கள் எதற்குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஒரு ராஜகுமாரத்திக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது எல்லாமே அவளை தேடி வரும். அவள் நினைத்தால் போதும் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அவள் எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அது எல்லாமே அவளால போய் சேர முடியும். அது போல இருக்கிற நமக்கு ராஜா நமது தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தி, உங்களை பார்த்துதான் எந்த இடத்துல நீங்க செய்ய முடியல, என்னால இதை பண்ண முடியல, நான் இவ்வளோ சோர்ந்து போய் இருக்கிறேனே, இவ்வளோ அமுங்கி போய் உட்கார்ந்துருக்கனேன்ட்டு யோசிக்கிற உங்களை தான் தேவன் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே என்று. அல்லேலூயா. எழுந்து போரடி. எதுல எழுந்து போரடிக்கணும், யார போரடிக்கணும் பார்ப்போம். வாசிங்க மீகா 4:11-12. சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். ஆமேன். சீயோன் குமாரத்திய தீட்டுப்பட்டவள் அப்படின்ட்டு பலர் பேசணும், அந்த ஊர் பேசணும். அந்த குமாரத்தின்றவ அந்த இடத்திலேயே நிற்க கூடாது அப்படின்றதுக்காகவே அநேகர் என்ன சொல்லுவாங்களாம், அவளுடைய அதாவது சீயோன் குமாரத்திக்கு விரோதமாக கூட்டம் கூடுவாங்களாம். ஏன்னா அவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், எப்படியாவது அவளை தரக்குறைவ நடத்தணும், எப்படியாவது அவளை ஒடுக்கி உட்கார வைக்கணும். இனி அவ இந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாத அளவுக்கு அவளை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இந்த எல்லையை விட்டே நகர்த்தணும் அப்படின்ட்டு பல ஜனங்கள் உங்களுக்கு எதிராக எழும்புவார்கள். அதுதான் சீயோன் குமாரத்திற்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு தெரியாது நம்மளுடைய தகப்பன் யார் என்பதை. நம்மளுடைய தகப்பன் யார்? சீயோனுக்கு ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தேவன் எழும்பி அவரு செய்யற காரியங்களை தான் நாம இந்த 12ஆம் வசனத்தில் படித்தோம். நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் யாரா இருந்தாலும், உங்களை அவமானப்படுத்தணும்ட்டு நினைச்சு இருந்தாலும், புருஷன் மூலியமாகவோ அல்லது மனைவி மூலியமாகவோ அல்லது ஆபீஸ்ல ஏதாவது ஒரு பெண்ணை தொடர்பு வைத்தோ அல்லது வேற ஏதாவது நீ லஞ்சம் வாங்கிட்ட, நீ இந்த பணத்தை அபகரிச்சிட்ட, நீ இதுல திருடிட்ட அப்படின்னு ஏதாவது ஒரு பழி உங்கள் மேல் வறுமை, ஆனால் அந்த பழியிலிருந்து விடுதலையாக்க தான் தேவன் என்று உங்களோடு பேசுகிறார். இது எல்லாருக்குமா பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்காக, அதாவது உங்கள் மேல் பழி சுமத்த போறாங்கன்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க, அந்த ஒரு நபர்களுக்காக தான் தேவன் என்று பேசுகிறான். உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர்களை என்ன செய்வாரா தேவன்? 12ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பாராம். எப்படி நெல் கதிர்கள் எல்லாம் ஒரு ரவுண்டா சுத்தி சுத்தி ஒரு மூட்டு மூட்டையா எடுத்துட்டு போய் வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அதை போரடிப்பாங்க. போரடிச்சு அதுல இருந்து வர உமியெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு அந்த நெல்மணிகளை அழகா எடுத்துட்டு போய் சேர்த்து வைப்பாங்க. அதுதான் தேவன் இன்னைக்கு சொல்றாரு. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உங்களுக்கு எதிராய் நிற்பவர்கள், உங்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறவர்கள், சத்ருவானாலும் சரி, உன்னோடு கூட இருக்கிற ஜனமானாலும் சரி, உன் பகைஞராய் இருந்தாலும் சரி, அவர்களை தேவன் சொல்லுகிறார், அரிக்கட்டுகளை போல
களத்துல சேர்ப்பன்ட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரா எழும்புறாங்களா, அவங்க கிட்ட போய் வாதாடாதீங்க, அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்ட்டு கேட்காதீங்க. ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை, தேவனிடத்தை நோக்கி என்னை இப்படி சொல்றாங்க, இப்படி பண்றாங்க, இது மூலமா இதை செய்ய பாக்குறாங்கன்ட்டு ஒரு வார்த்தையில ஜெபம் செய்யுங்க. தேவன் அவர்களை அரிக்கட்டுகளை போல மாற்றி உங்களுடைய களத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், எழுந்து போரடி என்று. ஹல்லேலூயா. உன் கொம்புகளை இரும்பாகவும் உன் குழம்புகளை வெண்கலமாகவும் மாற்றுகிறார். அந்த அரிக்கட்டுகளை பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஒரு காளை மாடையோ அல்லது ஏதாவது ஒரு மாடை கூட்டிட்டு வந்து அது மேல நடக்க வைப்பாங்க. ஏன்னா அது மிதிக்க 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 அந்த கதிர்கள்ல இருந்து தேவையில்லாத காரியங்கள் வெளிவரும், பிரியும் எல்லாமே. அததான் தேவன் இந்த இடத்துல அதற்கு ஒப்பாக தான் இங்கு நம்மை வைத்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய கொம்பு உங்களுடைய தலையின் மேல் இரும்பாகவும், இரும்பு என்பது பலவிதமான சக்திகளை உடையதாய் இருக்கிறது. அவ்வளோ பெரிய சக்திகளை உங்களிடத்தில் தேவன் கொடுக்கிறார். உங்களது குழம்பு, அதாவது உங்களுடைய பாதம், கால் பாதம் வெண்கலமாய் மாற்றப்படுகிறது. அப்ப அந்த வெண்கலம் எவ்வளவு உறுதியா இருக்கும், நீங்கள் நடக்கிற நடையில் எதுவா இருந்தாலும் அது நொறுங்கி போய்விடும். அந்த அளவிற்கு உங்களுடைய அடிகள் இருக்கும். தேவன் என்று சொல்லுகிறார், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை, உங்களை குற்றப்படுத்த நினைப்பவர்களை நீங்கள் இன்று நொறுக்கி போட போகிறீர்கள். இம்மாதம் எப்படி எப்படியோ இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீங்கள் நொறுக்கி போடுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நொறுக்கி போடும்போது அவர்களிடத்திலும் தேவனை பற்றி நாம் அறிவிக்க வேண்டும் என்பதையும் அந்த 13ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவ்வளோ பேரு உங்களுக்கு எதிராக எழுந்திருப்பாங்க. அவங்கள எல்லாம் நீங்க அடிச்சு நொறுக்கி போட்டுட்டீங்க. அந்த நெல் எப்படி பிரிஞ்சு அரிசியாய் வருகிறதோ, நல்ல தானியமாய் வருகிறதோ, அது போல உங்களுக்கு எதிராக எழும்பின அனைவரும் நல்ல விதைகளாய் எழும்புவார்கள். அவர்களிடத்தில் தேவனை பற்றி சொல்லி அந்த விதை பலரிடத்தில் போய் சேருவதற்கு உங்களை ஒரு கருவியாக தேவன் என்று வைக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனம் முழுவதுமாய் உங்களை பார்த்துதான் வருகிறது. சீயோன் குமாரத்தியா இருக்கிற நீங்கள் தான், ராஜாவுடைய பிள்ளையா இருக்கிறது நீங்கள் தான். அதே போல உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களையும் தேவன் நொறுக்குவேன் என்பதை இன்று வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை படித்து தேவனிடத்தில் மன்றாடி இந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில சொந்தமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்காக செய்து உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களை ஒரு சீயோன் குமாரத்தியாக ஒரு புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. அந்த புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பலத்தோடு ஏற்றுக்கொண்டு, ஏசாவை போல அல்ல யாக்கோபை போல நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாய் வழி நடத்த உதவி செய்யுங்க. எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை நாங்கள் நொறுக்கி போட எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த நாளில் கொடுத்திருக்கீங்க அப்பா. இதோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கையில ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின எந்த காரியங்களா இருந்தாலும், எல்லா அசுத்த ஆவிகளா இருந்தாலும், எந்த பகைஞரா இருந்தாலும், தேவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நொறுக்கி போட உத்தரவு பண்ணுகிற தகப்பனே, ஆவியானவர் தாமே இங்கே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பின் அரண் இருக்கட்டும். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. அவர்களுடைய கொம்புகளை இரும்பாகவும் அவர்களுடைய பாதங்களை வெண்கலமாகவும் மாற்றுங்க. திடமனதா இருக்க உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.